மாறிக்கொண்டு வரும் நிலையில் 31/12/70 ஆண்டுக்கு பின் பிறந்தவர்கள் அனைவருக்கும் 70 வயதாக மாறிவிடும் இந்த ஓய்வூதிய வயது. 2030 ஆண்டில் 68 வயதாகவும் 35 ஆண்டில் 69 வயதாகவும் 40 ஆண்டாக வரும்பொழுது ஓய்வூதிய வயது 70 கணிக்கப்படுது. இது இப்போதைய புதிய சட்டமாகும். இதற்காக அங்கு கணக்கெடுக்கப்பட்ட போது வாக்குரிமை அடிப்படையில் 81% மாணவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த வயதினை அதிகமாக 70 வயதாக கூட்டும்படியும் எதிராக 20% எதிர்த்து வாக்களித்த நிலையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நன்றி. மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுபவன் நகுலவதி தில்லை தேவன். வணக்கம் அக்கா. வணக்கம். நானும் செய்தி கேட்டிருந்தேன். சிறப்பான செய்திகள் எல்லாம் வந்திருந்தது, கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்களுடைய செய்தியிலையும் இவர் சொன்ன நகுலவதி அவர் சொன்ன இதுலையும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்திருந்தார். அதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிகவும் சிறப்பாக இருந்தது. நேரடியாக நீங்க செய்தி வாசிக்கும் போது எழுத்துக்கள் வந்ததால எங்களுக்கு மனசுல பதியக்கூடியதாக இருந்தது. நீங்கள் வாசிக்கும் போது அதெல்லாம் எழுத்தாக பதிவில் வருகின்றது. கேட்கும் போது எங்களுக்கு நன்றாக இருக்கிறது, மனதில பதிக்கக்கூடிய. வளமையா நான் அந்த பகுதியில பதிகிறேன். எனக்கு நேரமும் காணாமல் போயிட்டு லேட்டா தான் செய்தியும் எடுத்து வேலையால வந்து அதுக்கு பிறகு கொஞ்சம் கஷ்டமா போய்விட்டது. நான் அங்காளி பக்கம் பதிஞ்சு விடுகிறேன். இல்ல வருகுது, எழுத்துல வருகுது. அது வரும். நாங்கள் பதிஞ்சு விட்டா இன்னும் எங்களுக்கு செய்திகளை எடுக்கிறதுக்கு விஷயங்களை அறியறதுக்கு இருக்கும். செய்தி பக்கத்தில் தான் பதிவேன். பதிகிறேன், நான் வளமையா பதிகிறேன். மற்றது நகுலா அவர்கள் வாசியதுல தீயணைப்பு படையினர் மிகவும் அழகாக தீயணைத்தார்கள் சொல்லியிருந்தார். அழகாக தீயணைத்தார் சொன்னது அதுல ஒரு வித்தியாசமான ஒரு சொல்லாகப்பட்டது. அழகுன்னு சொல்லி செய்தி வந்து கொஞ்சம் 6 நிமிஷமும் 24 செகண்டுமா வந்துட்டது. இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டா கொஞ்சம் ஒரு செய்தி அப்படி பார்த்து குறைச்சி தண்ணுங்கோ. அப்ப உங்களுக்கும் சுகமா இருக்கும் வாசிக்கிறதுக்கு. இல்ல அந்த சொன்ன செய்தி தீயணைப்பவர்கள் அழகாக தீயணைத்தாருன்னு சொன்னது அது மனசுக்குள்ள பட்டுது. அழகாக எப்படி தீயணைக்கிறது. வணக்கம் செல்வி அக்கா. நான் கடை அலுவல் அவசரமா இருந்தபடியால கேட்கல செல்வி அக்கா ஒன்றையும் கவனிக்க முடியல. நான் விடைபெறுகிறேன். நான் இன்றைக்கு ஆறு திருமுருகன் ஐயாவினுடைய பிறந்த நாள். அப்போ ஒரு எங்கள் பாமுகம் ஊடாக அவருக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லுவதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏனென்றால் சமூகத்தோட எங்கண்ட சமூகத்தை நல்லா கொண்டு வர வேணும், எங்கண்ட சமயத்தை வளர்க்கணும் என்று அரும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார். அவருக்கு எங்கள் பாமுகத்தின் ஊடாக ஆரோக்கியமாக நீண்ட காலங்கள் வாழ இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். செஞ்சற் செல்வன் ஆறு திருமுருகன் என்று சொல்லி தெளிப்பளை துக்க அம்மன் கோயில் இப்ப பொறுப்பா இருக்கிறார். மற்றது நிறைய மூத்தோர்கள் பராமரிப்பு இல்லங்கள் செய்திருக்கிறார். திருமந்திர அரண்மனை கட்டி இருக்கிறார். திருவாசக அரண்மனை கட்டி இருக்கிறார். நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார் அங்க. இங்கிலாந்து வந்து போறவர். நிறைய பேர் நிறைய இங்கேயும் வெளிநாடுகளுக்கு வந்து பேச்சுகள் செய்துட்டு போறவர். வெளிநாடுகள் நிறைய ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா கண்ணங்கள் மற்றது இங்க லண்டனுக்கு எல்லாம் நிறைய தினம் வந்திருக்கிறார். ஓகே, நன்றி. நாங்களும் அவருக்கு வாழ்த்து பாமுக சார்பில் நாங்களும் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துகிறோம். சாந்தினி வாழ்த்துகிறோம். நன்றி. நாங்களும் அந்த பெரியவரை திருமுருகன் சொன்னீர்களே, திருமுருகன் அவருடைய பேர் ஆறு திருமுருகன். அவருக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி அவருடைய பணிகளும் சிறக்க வேண்டும் என்று நாங்களும் இணையத்தில் வாழ்த்திக் கொள்ளுகிறோம். பாமுகத்தின் எங்கட காலங்கள்ல முன்னுக்கு நாங்கள் ஆறுமுனாவலர் பற்றி படிச்சிருக்கிறோம். ஆனால் ஆறுமுனாவலரை கண்ணால பார்க்கல. நிறைய ஆறு முக நாவலர் போல இவர் இப்பொழுது நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நிறைய பக்கபலமாக நிறைய பேர் உதவி செய்யணும். என்ன காரணம்? அவர் மேல் வச்ச நம்பிக்கை.
ஓகே. அவர் மேல் வச்சு நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார். அவர் கேட்டால் மறுப்பில்லாமல் பணங்கள் உதவி செய்து கொண்டிருக்கணும். அதால அவர் நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப எல்லாம் ஒரு மருத்துவ உதவிக்கு தேவை ஒரு இந்த பெரியாஸ் நினைக்கிறேன் போதான வைத்தியசாலையிலும் இப்போ மகப்பேற்று தொடர்பாக ஒரு கட்டிடத்துக்கு நிறைய உதவிகள் கேட்ட போது மறுக்காமல் அவர் மூலம் செய்யப்பட்டிருக்கிறது. ஓகே. அடுத்ததாக பொறிச்சொல்லோடு இணைந்து கொள்வதால் கொஞ்சம் வேகமாக இணைந்தீர்கள் என்றால் என்றால் இன்று இவர்கள் சமகால இலக்கியங்கள் அதுகளும் இருக்கிறது, பார்த்துட்டு கொஞ்சம் வேகமாக செல்ல வேண்டும். மிக்க நன்றி சந்தினி. செல்வியக்கா, நான் விடைபெறுகிறேன். கடையில நிக்கிறீங்களாக்கும். நன்றி. கேட்டுக்கொண்டிருந்தால் வந்து நீங்கள் தட்டி கொடுங்கள். வெட்டு வெட்டா இன்றைக்கு இன்றைக்கு பிளவு 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 உங்களோட செய்தியில கிரிப்டோன்னு ஒரு சொல்லு வந்தது. அது என்ன கிரிப்டோ ரெண்டு சொல்லி இருந்தீங்க உங்களோட செய்தியில. என்னது உங்களோட செய்தியில கிரிப்டோன்னா என்ன? நாணயம். நாணயம் குத்தி குத்தி காசு. கிரிப்டோன்னா நாணயமா? சரியா. அது எனக்கு விளங்கல, தெரியலதான் கேட்டேன் என்ன சொல்லி. நன்றி நன்றி. அதால பிரான்ஸ்ல 20 பேர் கைதா. கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் பொறிச்சொல்லுடன் இணைந்து கொள்ளலாம். நாங்கள் மற்ற நிகழ்ச்சிகளையும் இருக்கிறபடியா கொஞ்சம் வேகமாக வந்து சொல்லலாம். எல்லாம் கேட்டுட்டு தட்டி கொடுத்தீங்களா சுகமா இருக்கும். பத்மினி, நீங்கள் நீங்கள் தட்டி கொடுப்புக்கு வந்திருக்கிறீங்களா பொறிச்சொல்லுக்கு வந்திருக்கிறீங்களா? பொறிச்சொல்லுக்கு சொல்லி போட்டு போவோம். சொல்லுங்க. இந்த பிளவு வந்து கோபமா பேசி எங்களுக்கு எதிராக பேசினா எங்களுக்கு பிளவு வர்ற சந்தர்ப்பம் கிடைக்கும். வேற என்ன பிளவு? பிளக்குறத பிளவு என்று சொல்றதா? ஆமா ஆமா ஆமா, துண்டு உண்டாக்குறதையும் பிளவு பண்றதுதான் ஆக்கள். நானும் அங்க அந்த உடைஞ்சு என்னண்டு இந்த கதியாளுகள் ஏதாவது ஊக்கி போனால் அதை எடுத்து நான் கொடாரியால கொத்தின ஞாபகம் இருக்கு. பிளக்கிறது அது சரி. மற்றவர்கள் என்ன பிளவுகள்ல சொல்றார்களோ அதை கேட்டுக்கொள்வோம். உறவுகளுக்கும் திருநலாமோகன் திருமதி வாணிமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, என்னுடைய பாமுக பொறிச்சொல் இன்று பிளவு. பிளவு என்னுடைய பொறிச்சொல் 1095 ஆகிறது. பிளவு இது விரிசல், கீறல், பிரிவு என்று பல சொற்களை கொண்டு இந்த பிளவு வருகின்றது. நிறைய சொற்கள் இருக்கின்றது. நான் நமக்கு கேள்விப்பட்ட சொற்களை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு வருகிறேன். குடும்பத்தில் சொத்து தகராறினால் பிளவு ஏற்பட்டு ஒன்றாக இருந்த குடும்பங்கள் பிரிந்து விட்டன. சொத்து தகராறுகளால் பிரிந்து விட்டன. ஒரு பெரிய மரத்தின் நடுவில் ஒரு பிளவு விரிசல் ஏற்பட்டதால் அடித்த புயற்காற்றில் மரம் 2ஆக பிளந்து விட்டது. அந்த காலங்களில் நாங்கள் அந்த மரங்களை காடுகளில் விறகுகளை எடுத்துக்கொண்டு அதை பெரிய கட்டைகளாக கொண்டு தருவார்கள். அதை நாங்கள் கோடாரியால் வெட்டி சின்ன சின்ன பிளந்து எடுப்போம். அந்த கட்டைகளை பிளந்து சொல்வார்கள். மற்றது தென்னை மரத்துல இந்த இளநிகளை விட்டும் இளநியை வெட்டி குடிச்சு போட்டு அந்த 2ஆக வெட்டி பிளந்து நடுவில் இருக்கின்ற அந்த அந்த வழுக்கைகளை சாப்பிட்டதும் அதையும் பிளந்து எடுக்கிறதுன்னு தான் அதையும் சொல்லுவார்கள். இப்போதெல்லாம் அரசியல் கட்சிகளுக்குள் பிளவுகள், அதனால் கட்சி மோதல்கள், வாக்குவாதங்கள் நடைபெறுகின்றன. பிளவுகள், கருத்து மோதல்கள், பிளவுகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தலைமயிரின் நுனிப்பகுதி 2ஆக பிரிந்திருப்பதையும் பிளவு என்று சொல்லுவார். தலைமயிரில நுனியில பார்த்தா அந்த மயிறு வெடிச்சிருக்கும். அதையும் பிளவுதான், அந்த பிளவுதான் சொல்லுகின்ற. பிளந்து போயிருக்கு, 2ஆக விரிந்த மாதிரி இருக்கும். அந்த விரிவு, விரிசல், கீறல் எல்லாம் பிளவுதான். சில காயங்களையும் அந்த கீறி அந்த பிளவு பண்ணி கீறித்தான் அந்த ஆபரேஷன் அறுவை சிகிச்சை செய்யும் போது கீறித்தான் அந்த பிளவு பண்ணித்தான் எடுப்பார்கள். மற்றது கருவாடுகளை மீனை வெட்டும் போது 2ஆக நடுவால வெட்டி பிளந்து உப்பை தடவி அதை காய வைப்பார்கள். இப்படி பல பிளவுகள் இருக்கின்றன என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. பேச்சு வழக்குகளை கூடுதலா நாங்களும் தேசிக்க அதுகளை பிளந்து ஊறுகா போடுறதுக்கு அப்படி செய்கிறது. மற்றது இப்பொழுது இந்த சொத்து தகராறுகளால் நிறைய குடும்பங்களில் பிளவுகள், காணிகளால் பணத்தாலே குடும்பங்களிடையே
நகைகள் இதுகள் பெற்றோரை பாதுகாப்பதால் அந்த இதுகளெல்லாம் நிறைய இடங்களில் சகோதரிகளிடையே பிளவுகள் ஏற்பட்டு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. அதுவும் பிளவுபடுவதற்கு இப்பொழுது ஒரு காரணமாக இருக்கின்றது. மிக சிறப்பாக. நகுலவதி வணக்கம். வணக்கம். நான் அனுப்பி இருக்கிறேன் செல்வி, போட முடியுமா? பாக்குறேன் போய். வேறு யாராவது சொல்ல? ஜெயா நடேசன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் அங்க வாணியாக்கள் நிக்கிறபடியா? ஆமாம். சரி, அப்ப முகத்தை காட்டலாமே நாங்களும் பாக்குறதுக்கு. என்ன அதெல்லாம் அவசரமா ஓடிட்டாக்கா. வேலை செய்யல. எனக்கு அடிபறக்கன் இந்த பக்கம் திடீரென நின்றுட்டு. சொல்லவா? சொல்லுங்க. நான் இந்த மற்ற நிகழ்ச்சியிலும் கூட இருக்குது, திடீரென நின்று விட்டது. நீங்க சொல்லுங்க, நான் பாக்குறேன். நகுலவதி பக்கம் 908வது பொறிச்சொல் பிளவு. அங்க என்ன இளநியை குடித்து விட்டு அந்த கோம்பையை 2ஆக பிளந்து போட்டுத்தான் அந்த உள் வழக்கில எடுத்து சாப்பிடுவோம். என்ன அதே போல தேவையற்ற மரங்களை பிளவுபடுத்தி வெட்டி விடுவார்கள். விறகுக்காக பல காய்ந்த மரங்களை பிளவுபடுத்தித்தான் நாங்கள் அடுப்பு எரிப்பதற்காக பாவிப்போம். மற்றது இப்ப கணவன் மனைவி அவர்களுக்கு இடையில் ஏற்படும் சண்டைகளை சிலர் பெரிதுபடுத்தி அவர்களை பிளவுபடுத்தி விடுவார்கள். 2 பேரையும் தனித்தனியாக வைத்து விட சில குடும்பங்களில் அந்த பிளவுபட்டிருக்கிற கணவன் மனைவியை அவர்களுடன் இருவருடனும் பேசி சேர்த்தும் வைத்திருக்கிறார்கள். மனதுக்கு பிளவுபடும் வேலைகளை நாங்கள் செய்தல் கூடாது. அதாவது வெட்டுகிற வேலைகளை செய்தல் கூடாது. மற்றது எவ்வளவுதான் எனக்கு நினைவுக்கு வரையில. நன்றி நன்றி நன்றி. நான் கேட்டுக்கொண்டிருந்தால் ஆமாம், இணைந்து கொள்ளுங்கள். டைம் இருந்தால் நாங்கள் இதுகளை முடிச்சு போட்டு ஒரு 2 நிமிட உரையாடல் நேற்று செய்யவில்லை. தற்சமயம் டைம் கிடைக்காட்டி நாளைக்கு நான் இருப்பேன். நாளைக்கு நீண்ட நேரம் பரவாயில்லை, நிக்கலாம். தியானடேசன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் வரலாம். நான் விழிப்பு தகவலை போடுறேன். அக்கா ஒருக்கா பார்த்துட்டு சொல்லுங்க, சத்தம் பெறுவது உண்டு. என்ன 2 நிமிஷம் செய்ய போறீங்க? இல்ல, சும்மா கதைக்கிறது. இப்ப இல்ல, பொறுங்குவா 2 நிமிஷம் நாங்கள் தமிழோடு கதைப்போம். நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 456. சிறுநீரகத்தின் பணிகள், செயற்பாடுகள். கழிவுப் பொருட்களை சிறுநீரின் வழியாக வெளியேற்றுவதும், இரத்தத்தில் உள்ள கழிவுப் பொருட்களான யூரிக் அமிலம், யூரியா, கிரியோட்டினைன், சல்பேட்டுகள் போன்றவற்றை வெளியேற்றுகின்றது சிறுநீரகம். அளவுக்கு அதிகமான தாது பொருட்களான சோடியம், பொட்டாசியம், கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்றவற்றையும் சிறுநீரின் வழியாக வெளியேற்றுகின்றது. சிறுநீரகம் பழுதடைந்து விட்டால் யூரியாவின் அளவு அதிகமாகி விடும். இந்த நிலைக்குத்தான் யூரியா என்று பெயர். சிறுநீரகம் பழுதடையும் போது உடலில் தாது பொருட்களின் சமச்சீர் குறைகின்றது. இதனால் அசிடோசிஸ்,
இரத்த கொதிப்பு மற்றும் அதிக அளவு கல்சியமும் வெளியேறுவதால் ஹப்பர் ஹெர்மெல்லியா ஏற்படுகின்றது. சிறுநீரகத்தின் பணியில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் கல்சியம் சத்தினை உடலில் சேர தேவைப்படும் சத்தான விட்டமின் டி உருவாக்கப்படுவது கடினமாகின்றது. சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்களுக்கு எலும்பு தேய்மானம் அடைந்து எலும்பு நோயும் உருவாகிறது. ஹோர்மோன்களான இன்சுலினின், கொஸ்டின், பெரா தைராய்டு மற்றும் கல்சியம் போன்றவற்றை படிப்படியாக சிதைய செய்கின்றது. சிறுநீரக வீக்கம் வெளி உறுப்புகளில் ஏற்படும் மாற்றத்தை பற்றித்தான் இதை அறிய முடியும். சிறுநீரகம் செயலிழக்க முக்கிய காரணம் மருத்துவர்களின் ஆலோசனையின்றி எங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதும் ஒரு காரணம் என கூறப்படுகின்றது. அது நாங்களும் அறிந்ததுதான். இந்த வலிகளுக்குரிய மாத்திரைகள் போடுவதனால் இந்த சிறுநீரகங்கள் பாதிப்படையும் என்று சொல்லி இது நான் தேடிய போதுதான் இந்த தகவல் எனக்கு கிடைத்தது. சிறுநீரகத்தின் செயற்பாடுகள் எப்படி அமைகின்றது என்பதனை. ஆகவே நீங்களும் இதை பற்றி பேசிக்கொள்ளுங்கள். இதுல உங்களிடம் ஒரு கேள்வி என்னென்றா, சிறுநீரகம் பழுதடைந்து விட்டால் யூரியாவின் அளவு அதிகமாகிவிடும். இந்த நிலைக்குத்தான் யூரியா என்று பெயர். அந்த யூரியா என்பது என்ன என்று எனக்கும் புரியவில்லை. நீங்கள் தெரிந்தவர்களும் கூறிக்கொள்ளலாம். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆமா, சிவாஜினின் முடிப்பு தகவல் சிறப்பாக இருந்தது. சிறுநீரகத்தை பற்றி அந்த இது சொல்லியிருந்தா, பொட்டாசியமா என்னக்கா நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க அக்கா. சிறப்பான விழிப்பு தகவலாக இருந்தது, வைத்தியத்துக்குரியது. சிறுநீரகத்தை பற்றி சொல்லியிருந்தா, சிறுநீரகத்துக்குள்ளே அந்த பொட்டாசியம் சொன்னாங்க. பொட்டாசியம் அந்த யூரியான்றது உப்பு தானே அப்படி வாரது. அது கூடினாலும் அந்த சிறுநீரகத்துல அந்த பாதிப்பு ஏற்படுத்துமாம். என்ன ரத்தத்துல பொட்டாசியம் கூடினாலும் சிறுநீரகத்துக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்துமாம். சரி, நல்ல சிறப்பான தகவலாக இருந்தது. கேட்டுக்கொண்டிருந்தேன். வாழ்த்துக்கள் அவருக்கு. இன்னும் கேட்டிருந்தா யூரியாண்டா என்னன்னு கேட்டிருந்தா, யூரியாண்டா கேட்டிருந்தாவே. செல்வி, என்ன செல்வியை காணோம்? வணக்கம். செல்வியக்கா இருக்கிறா, தேடிக்கொண்டு நன்றி சிவாஜினி அவர்களுடைய விழிப்பு தகவலும் நன்றி. ஒவ்வொரு தகவல்களாக அவ கொண்டு வாரதும் அவருடைய குரல்ல அதை கேட்கிறதும் மிக அழகாக இருக்கிறது. மிக நன்றி சிவாஜினி அக்கா. நன்றி. எனக்கு இது நிப்பாட்டப்படும் போகுது இல்ல, அதுதான் நிப்பாட்டப்படுது இல்ல. ஆமா, ஆனா இப்ப சூம்ல இருந்து நிப்பாட்டிட்டீங்க. இப்ப உங்க முகம் தான் தெரியுது சூம்ல. அதான் சூம்ல வருது. இங்க இந்த கம்ப்யூட்டர்ல ஏதோ பிரச்சனை நடக்கு. நான் ஓஃப் பண்ணித்தான் திருப்பி வர வேணும். பாருங்க, அது வருதொழிய அப்புறம் மற்றது எல்லாம் நிக்குது இல்ல. என்னன்னு தெரியல. உங்க லேப்டாப்ல இருக்கிறீங்களாங்க? ஆமாம். அந்த மேல் இடது பக்க மூலையில ESC என்ற ஒரு பட்டன் இருக்குதா? இப்ப சரி. என்னடா முதல் இவன் நடாமோன இந்த பக்கமும் எனக்கு
இதான்றது நான் ஒரு புது கம்ப்யூட்டர் வாங்கித்தான் இனி எல்லாம் செய்ய வேண்டி வருது. இந்த கனகாலமா போய் விட்டது. மற்ற கம்ப்யூட்டருக்கு ஒண்ணும் வேலை செய்ய கஷ்டப்படுது இப்ப. ஆமாம், நீங்க சொல்லுங்க. நான் விழிப்பு தகவலை பத்தி என்ன சொன்னீங்க சாந்தினி? மன்னிப்புடன். நான் முழுமையாக அதில் முன்னுக்கு பகுதிகளை கேட்க முடியவில்லை. என்றாலும் அவனுடைய ஆக்கங்களை தினம் கேட்கிறேன் தானே. அப்ப அவ நிறைய தகவல்களை கொண்டு வந்து அவன் குரல் எனக்கு அவன் சிவாஜினி அவர்களுடைய குரல்ல ஒரு அழகு இருக்குது. அதை ரசிக்கிறேன் நான். அப்ப அவருக்கு அது வாழ்த்துக்கள். இந்த நேரத்துல இந்த தகவல்களையும் பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்து குரல்ல பதிஞ்சு சொல்றதுக்கு. ஆமா, உண்மையில இந்த கூட டேப்லெட் பாவிக்கிறதாலதான் கூடல அதிகமான இந்த வருத்தங்களுக்கு சிறுநீரகமும் ஒரு பிரச்சனையாக போகிறது. ஏனென்றால் எனக்கும் கொஞ்சம் தெரியாது. இந்த டயபெட்டிஸ் டேப்லெட்டுகள் அதிகமாக பாவிப்பதால் கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறது. ஒன்னும் செய்ய முடியாது. பாவிக்கணுமெண்டா பாவிக்கத்தானே வேணும். ஒன்றும் செய்ய முடியாது. மருந்துகளை உணவு மாதிரி சாப்பிட்டு நாங்க வருஷக்கணக்கா பாவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். சில பேர் அளந்து சாப்பிடுவேன். ஒரு கை சுரங்கு ஒரு கை சாப்பிடுறேன் மருந்து. அது எங்களுக்கு சரி வருமா? சாப்பாட்டை நாங்க சாப்பிடுற மாதிரி மருந்து சாப்பாடு மாதிரி சாப்பிடுற சில பேரும் இருக்கணும். அப்படிதான் இருக்குதான். காலை மாலை இரவெல்லாம் எவ்வளவோ மருந்துகளை குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லா வருஷத்துக்கும் மருந்துகள் தான் இருக்காங்க. நாங்க குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியான வருத்தத்துல இருந்து பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்படியான வருத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு வருது. இலக்கிய நேரம் இதுகள் எவ்வளத்துக்குள்ள இருக்குன்னு பார்க்க முடியுமோ? யாராவது தெரியுதா? எது இலக்கியங்கள் பதிவுல இருக்கிறது? பதிவுல இருக்குதா? இருக்கும் தானே, இவருடைய இருக்கிறது அல்லவா? உங்களோட நீங்கள் சொல்லுங்க அக்கா. உங்களோட இத தினக்கவி இருக்குது. தினக்கவி அதான் ஒன்றொன்றா தான் தேட வேணும். சிவதர்சினி தினக்கவி இருக்கும். அது இனக்கவி தேடி பாக்குறேன். இதுக்குள்ள இருக்குது. இதைத்தான் ஒருக்கா பார்க்க வேணும். இலக்கிய நேரம் கொண்டு பார்த்தோம். பிரச்சனை ஒரு பக்கம், இலக்கியம் தினக்கவி. வந்துட்டாங்க. சத்தம் வராட்டி டக்குன்னு சொல்லுங்க. வரையில சத்தம் வரையில சத்தம் வரையில. ஆனா இது நேர்த்திதானா? பொருங்க, இந்த 28 போட்டிருக்கிறா. அன்பு கிட்டாது. இப்ப வருதாக்கா? அனைத்து பாமுகம் வருது. பொழுதின் வணக்கம். தினக்கவி 2156 சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்தில் இருந்து. அன்பே பொய்த்திடுமா, ஏங்கி தவிக்கும் மாந்தருண்டு, எள்ளுக்கும் அன்பு கிட்டாது. ஏங்கி தவிக்கும் மாந்தருண்டு, எள்ளுக்கும் அன்பு கிட்டாது. தாங்கிக் கொள்ள கரமுண்டா, தங்கி வாழ இப்பூ உலகில். தாங்கிக் கொள்ள கரமுண்டா, தங்கி வாழ இப்பூ உலகில். அன்னை மூலம் பிறப்பு ஒன்று, அதற்கு இணையாய் அன்பு தந்து. அன்னை மூலம் பிறப்பு ஒன்று, அதற்கு இணையாய் அன்பு தந்து. தந்தை வளர்ப்பு சிறப்பு சொல்லும், தந்தை வளர்ப்பு சிறப்பு சொல்லும். வளருங்காலம் நீர் போலே வார்க்க அன்பு வார்த்தை வேண்டும். வளருங்காலம் நீர் போலே வார்க்க அன்பு வார்த்தை வேண்டும். அதுவே வெற்றி போய்விட்டால் காணல் நீராய் வாழ்வாகும். அதுவே வெற்றி போய்விட்டால் காணல் நீராய் வாழ்வாகும். கூட்டு குடும்ப நிலை இல்லை, கூடி வாழும் சுகமில்லை. கூட்டு குடும்ப நிலை இல்லை, கூடி வாழும் சுகமில்லை. தேடி வருவோர் ஏமாற்றம் தொல்லை, தேடி வருவோர் ஏமாற்றம் தொல்லை. தேங்கி கிடக்கும் இப்புவியில், தேங்கி கிடக்கும் இப்புவியில். மழை போல் பொழிக மண் மீது விளையும் என்பால் மகிழ்வுதானே. மழை போல் பொழிக மண் மீது விளையும் என்பால் மகிழ்வுதானே. நன்றி, வணக்கம். உங்களது இதண்டுங்கோ. அடுத்ததை பார்ப்போம். அனைத்து பாமுக ஒரு
இது நேற்று. நீங்கள் நான் தரவா? நான் தரவா? ஆமாம் ஆமாம் நிமிஷக்கா வணக்கம் அக்கா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். தினக்கவி 447. காலை நேரம். காலை நேரம். விடியல் பொழுதினில் கதிரோனின் ஒளியில் புத்துயிர் பெறும் உலகில் காலை நேர பரவசம். விடியல் பொழுதில் கதிரோனின் ஒளியில் புத்துயிர் பெறும் உலகில் காலை நேர பரவசம். தவழ்ந்து வரும் மென்குளிர் தென்றல் அள்ளி வரும் தென்றல் அள்ளி வரும் சோலை மலர்களின் நறுமணம். தவழ்ந்து வரும் மென்குளிர் தென்றலில் அள்ளி வரும் சோலை மலர்களின் நறுமணம். குயில்கள் கூவும் இன்னிசை, களிநடம் புரியும் மயில்கள், பறந்து திரியும் பறவைகள், கொஞ்சி மகளும் கிளை இணைகள். குயில்கள் கூவும் இன்னிசை, களிநடம் புரியும் மயில்கள், பறந்து திரியும் பறவைகள், கொஞ்சி மகளும் இணைகள். பாரினில் எங்கும் பசுமை, பாரினில் எங்கும் பசுமை, புல்மேயும் மாக்கள். புல்மேயும் மாக்கள் பூமித்தாயும் சிரிக்கின்றாள். புல்மேயும் மாக்கள் பூமித்தாயும் சிரிக்கின்றாள். மக்கள் மனம் மட்டும் மகிழ்வின் நாட்களை காண்பதை போ. மக்கள் மனம் மட்டும் மகிழ்வின் நாட்களை காண்பதை போ. நன்றி, வணக்கம். நன்றி, மிக சிறப்பு. தியானடேசன் அவர்கள், நீங்கள் தினக்கவி தரப்போறீர்களா? அவர் பிஸியில ஒன்னு கேட்கல போல நடக்கிறது. சத்தத்தையே காணல. ஆமாம், கேட்டுக்கொண்டிருந்த உறவுகள் நீங்கள் தட்டி கொடுக்க இருந்தால் வந்து தண்ட கொள்ளுங்கள், தட்டி கொடுத்து கொடுங்கள். நானும் இருவருடைய கவிஞர்களையும் கேட்டிருந்தேன். சிவதர்சினி அவர்கள் நாளைக்கு அப்பாக்கள் தந்தைய தினம் தானே, அப்ப அதனால அம்மாண்ட வளர்ப்புக்கு ஈடாக தந்தையின் வளர்ப்பையும் கொண்டு வந்து சொல்லியிருந்தார். அதே போல நேவிஸ் பிலிப் அவர்கள் உடனே எழுதி அவர் தந்திருந்தார் போல. நேவிஸ் அக்கா உடனே எழுதி தந்திருந்தீங்க. ஏக்கங்கள் தான் எங்களுக்கும், எங்கண்ட மனங்களும் எப்போது மாறப்போகிறது என்ற ஏக்கங்களோட நீங்கள் அதை அழகாக கொண்டு வந்து முடிச்சிருந்தீங்களா. அந்த முடிச்ச விதம் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. நீங்க அந்த கடைசியா ஒரு கொடுத்த ஒரு தகவல் ஒன்றை தந்திருக்கிறீங்க, அழகாக எழுதி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. அவர்கள் சில வழியில் எழுதிக்க அந்த உங்களோட கவிதை நல்ல நான் நெடுக கேட்கிற குறைவு கேட்க அந்த வித்தியாச கவிதையெல்லாம் நீங்க இப்படி எல்லாம் திறமை இருக்கே, இன்னும் செய்யலாமே என்று சொல்லி எனக்குள்ள தோன்றுறது. இருந்தால காணாது போல இருக்குது எனக்கு. நீங்க இன்னும் வெளிப்படலாமே, இன்னும் செய்யலாமே என்று சொல்லி தோன்றும். மெல்ல மெல்ல தானே படியேறணும். சாந்தினி, நீங்கள் அந்த இவருடைய ஜெயன் தங்கராஜா அவர்களுடைய இலக்கிய நேரம் இருக்குதா அந்த பகுதியில இருந்து பார்த்துட்டு எனக்கு ஒரு சொல்லுங்கள். இப்போ ஆமா, வாசிப்பரும்பு உரையரும்பு பிள்ளைகள் போட்டு இருக்கிறார்கள். வேகமாக அதை போட்டுக் கொள்கிறேன். அக்கா பார்த்து கொள்ளுங்கள. வணக்கம். கவிதை இருவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் பத்மினி. வணக்கம். வணக்கம். கவிதை தந்த இருவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ந்து பிள்ளைகளோட இதையும் கேட்டுட்டு வந்து நான் ஒரே அடியா தட்டி கொடுப்பேன். வணக்கம் வாணி. வணக்கம் செல்வி. வணக்கம் நகலவதி. நானும் இருவருடைய கவிதைகளும் கேட்டேன், சிறப்பாக இருந்தது. இருவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். உங்கள் நேரம் கருதி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. மீண்டும் இணைந்து கொள்ளும். வணக்கம். வாசிப்பங்கு 98 எப்போ நான் எழுதினான். நாளைக்கு தீயனாவை பற்றி சொல்ல போகிறேன். என்ன தீயனாவா? தீவு தீவு தீயனா தீ இல் இத்த தீத்தம் தீக்கோழி தீப்பத்தி தீக்குச்சியா தீக்குச்சியாகும் திருப்பு திருப்பு தீபம்
தி தி பா வரி தீபாவளி. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். நன்றி அனைவருக்கும் நன்றி. இனி உற்சாகமான வணக்கம். இன்று வாசிப்பெண் 178. நான் இன்றைக்கு ஒரு குரல் பேசுகிறேன். மன்னிப்புடன் மாமா, ஏனென்றால் எனக்கு களைப்பாக இருந்தது, அதனால் அம்மா தான் எனக்கு எழுதி விட்டவா. மன்னிப்புடன். மனைவி மனையாள் இல்லாள் தலைவி கிளத்தி. உண்மை வாய்மை சத்தியம் மெய். தலை சிரசு உச்சி. பாம்பு சர்ப்பம் அரவம் பனி. குழந்தை மகவு சேய் பிள்ளை சிசு மழலை. சிரிப்பு புன்னகை நகைப்பு முறுவல். சந்திரன் நிலா மதி புரை அம்புலி திங்கள். அரசன் மன்னன் வேந்தன் கோன் கோ. வனம் காடு ஆரண்யம் கானகம் அடவி. சூப்பர். ஆசை ஆவல் விருப்பம் அவா. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, சூப்பரா வணக்கம். பிடிச்சிருக்கு. நல்லா பிடிச்சிருக்கு. KFC போட்டியாளர்களான விங்ஸ்டாப் மற்றும் பொப்பாய்ஸ் தடுக்க 7,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்க KFC திட்டமிட்டுள்ளது. KFC to create 7,000 jobs to fend off rivals Wingstop and Popeyes. இரண்டாம் செய்தி, சைபர் தாக்குதலில் வேடிக்கையாளர் தரவு திருடப்பட்டதாக Adidas தெரிவித்துள்ளது. Adidas says customers' data stolen in cyber attack. வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் கலை உள்ளம் பற்றி வாசிக்க போறேன். பனி படர்ந்த குற்றால மலையின் அருவி கண் கொள்ளா காட்சியாக உள்ளது. பாய்ந்து வரும் அருவியின் நீரோசையோ செவிகளில் இனிய இசையாக ஒலிக்கின்றது. அருவியிலிருந்து வீழ்கின்ற நீர் மிகவும் தூய்மையானது. இதில் நீராடினால் உடல் மட்டுமல்ல, உள்ளமும் குளிர்கின்றது. இவை அனைத்தும் இயற்கையின் கொடைகளை. இவற்றை கண்டு மகிழ்ந்த மாந்தன் தனது உள்ளத்தில் தோன்றிய அழகுணர்ச்சியை கற்பன உணர்வுடன் படைக்கின்றான். நன்றி, வணக்கம். வணக்கம், நடுவேகாமித்தன் வாசிப்பெண் ஓ, நேத்தியா? 97. இது நேத்து. நேர்த்தியான் போலே அது. ஆமா ஆமா. அடுத்து உதயரம்பு. ஓகே. இந்த டாக்கீஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். டாக்கீஸ் வந்து ஒரு பெரும்பெருமையான ஒரு கிறிஸ்பான ஆகும். இது வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் செய்யறது. இது வந்து ரொம்ப உரைப்பான புளியா இருக்கிற சிப்ஸ் செய்யும். இது வந்து இந்த ஃப்ளேவர் வந்து நார்மல் ஃப்ளேவர். இது ரெட் கலர் ஆகும், ப்ளூ கலர் அண்ட் லைக் வேறு வேறு ஃப்ளேவர்ஸில் இருக்கின்றன இந்த டாக்கீஸ் பிராண்ட். இது வந்து ஒரு பெரிய பேக்கெட் ஆகும். இது நான் சாப்பிட்றது இல்லை, எனக்கு அவ்வளோ பிடிக்காது டாக்கீஸ். என்னுடைய தங்கச்சி தான் விரும்பி சாப்பிடுவா. எனக்கு தெரியும் இது கூறாரு, ஆனால் என்னுடைய தங்கச்சி விரும்புகிறா. ஸோ இது வந்து நிறைய ரொம்ப ஒரிக்கும். இது சில ஆட்களுக்கு ஒரிக்காரு, சில ஆட்களுக்கு ஒரிக்கும். உங்களுக்கு புஷ்கார் வணக்கம்.
அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்றைய உரையாடல் 174. நான் இன்றைக்கு இந்த யானைக்குட்டியை பற்றி சொல்ல போகிறேன். இந்த யானைக்குட்டிக்கு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன், 2 பேர் வச்சுக்கிறேன். இந்த யானை வந்து பச்சை நிறத்தில் இருக்கு. அவருக்கு ஒரு இங்கே பாருங்க, அவருக்கு ஒரு கிரீடம் இருக்கு. இங்க அவர் தான் எங்களுக்கு ராஜா. இது ஸ்ரீலங்காவிலிருந்து பார்சலிருந்து வந்திருக்கு. இது என்னுடைய செல்ல அபி என்ற யானை. இங்க பாருங்க, யானைக்கு தும்பிக்கை ஒன்று இருக்கு. எனக்கும் அதை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்குதான். இதோட 2 பேரும் சேர்ந்து நாங்கள் விளையாடுறோம். இதே மாதிரி எங்களுக்கு வேறு இருக்குது. எனக்கும் அதே மாதிரி இன்னும் ஒரு பொம்மையும் கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு பிடிக்குமா? இதை வச்சு நீங்கள் விளையாடினது ஞாபகம் இருக்குதா? இது என்னுடைய தம்பியுடையது. நன்றி, வணக்கம். நீங்க விளையாடுறீங்க. வணக்கம். 356. இந்த சிங்கத்தை பற்றி சொல்ல போகிறேன். இந்த சிங்கம் எந்த இன்னும் இந்த தம்பிக்கு கிடக்குது, இன்னும் இந்த அக்காக்கு கிடக்குது. இது இந்த வச்சு நாங்க வியாடுற நாங்கள் இந்த சின்ன தம்பியையும் வச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிங்கம் வந்தால். காட்டுக்குள்ள போய் நின்று அதான் தெரியும். இங்க பாருங்க, அழகா கிடக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். இதுதான் இந்த தம்பி. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் அனிமல்ஸ் கலரிங் புக் பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து அனிமல்ஸ் கலரிங் புக். இங்கே இருக்கிறது இங்கே நான் அந்த கவு ட்ரா பண்ணான். இங்கே ரெட், ஆரஞ்சு, க்ரீனும் பிங்க்கும் அங்கே போட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே கோலாக்கு ரெட்டும் லைட் ஆரஞ்சு, yellow, க்ரீன், லைட் ப்ளூவும், பர்பிள், பிங்க்கும் கலர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு ஸ்குவிரல் இங்கே இருக்குது. அப்புறம் அதுக்கும் கலர் கொடுத்தனான். அப்புறம் இந்த கொரில்லாக்கும் நிறைய கலர்ஸ் போட்டான். இங்கே சீஹோஸுக்கும் போட்டனான். அப்புறம் இங்கே நரிக்கும் போட்டனான், ஃபாக்ஸுக்கு போட்டனான். அப்புறம் எல்லாம் கலர்ஸ் எல்லாம் பேஜில் கலர் பண்ணி வச்சேன் நான். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி 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 செல்லங்கள். நன்றி. அத்மியாவோட ஒரு கேள்வி. நீங்கள் தும்பிக்கை இது கண்டுச்சுங்க, நம்பிக்கையா எல்லாம் பிடிக்க வேணும். நீங்கள் இப்படி பிடிச்சு கொண்டு கூட ராணாவை பிடிச்சா என்னன்னு ராஜாவை கையில வச்சுக்கண்டு காட்டு ராஜாவா, இலங்கையும் காட்டு ராஜா. ஆமா, அத்மிகா மிகவும் சிறப்பாக இருந்தது. வணக்கம் வாணி மாமி. வாணி மாமி இங்க இருக்காங்க. வாணி மாமி இங்க இல்ல. வாணி மாமி எங்க போயிட்டாங்க? வாணி மாமி 3க்கு போயிட்டா. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். செல்வி அண்டிதான் இப்ப நடத்துறா நிகழ்ச்சி. சொல்ல நேற்று சொல்லுங்கம்மா. வணக்கம் செல்வி அண்டி. வணக்கம் எல்லோருக்கும். உயர்மை வாசிப்பு செய்த எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அம்மா. அழகாக ஒரு காட்டவா செல்வி அண்டி? ஒன்று காட்டவா? என்ன குஞ்சு? ஒன்று காட்டவா? ஸ்கூல்ல ஒரு காட்டுங்க, கொஞ்சம் காட்டுங்க. என்ன எழுதி நிக்கிறீங்க? இது என்னோட ஆர்ட் புத்தகம். ஓகே, புத்தகத்தின் ஓகே. தயாரிச்சவா பேப்பரால நாங்க ஆர்ட் புத்தகங்கள் செய்வோம். நீங்கள் அந்த சொல்லுகள் எல்லாம் அத்மிகா
நீங்கள் அந்த ஒவ்வொரு ஒரு ஒரு இதுக்கும் ஒத்த சொல்லுகள் எல்லாம் எழுதினீங்கள் எல்லாம். இப்ப குழந்தை என்ற மழலை, அந்த மழலை என்ற சொல்லி 2 தரம் சொல்லி இருக்கிறீங்களா? ஒரு தடவை வந்ததாண்ட ஒரு தடவை பாருங்கோமா பாருங்கோ. 2 என்ன மழலைய வந்து கிள்ளை என்று வந்ததா என்ன ஒன்று தெரியல. 2 தரம் வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. யாராவது பாருங்க. சரி, ஓகே. மகாபு சொல்லி இருக்கிறா. மகபு மழலை மழலை, ஓகே. கிளத்தி என்ற சொல்லு நான் மறந்து போனேன். நீங்க சொல்லும் பொழுதுதான் மனைவிக்கு கிளத்தி என்றா இல்லாள் இல்ல, அதுதான் மனைவி இல்லாள். அந்த கிளத்தி என்ற சொல்ல கிளத்தி என்ற சொல்லை அன்றி மறந்தே போயிட்டேன். நீங்க சொல்லும் போதே எனக்கு உடனே ஞாபகம் வந்தது. அத்மிகா, உங்கள்ட்ட இருந்து நாங்க படிக்கணும். அப்பதான் செல்வி ஆண்டி தருவ கேள்விகளுக்கு நாங்க சரியான பதில் எழுதுவோம். அத்மிகா, மிக்க நன்றி அத்மிகா குட்டிக்கு. என்னன்னு சொன்னா நிறைய சொற்கள், ஒரு சொல்ல எடுத்து நிறைய சொற்கள். நான் பிள்ளைக்கு கொஞ்சம் சொல்லு போட்டு விடுறேன் அம்மாண்ட இதுல. நீங்கள் பிறகு பாருங்க. வாசிப்பெருமை செய்ய விட்டது மாமாவுக்கு மிக்க நன்றி. அதுதான் என்ன வாசிப்பெருமை செய்ய விட்ட மாமாவுக்கு என்ன செய்யணும்? இல்ல, அது அம்மா எழுதுனதான் நம்ம வாய்ச்சவா என்ன அம்மா எழுதித்தந்தாங்களா உங்களுக்கு? பிள்ளை டயர்டா போயிட்டுதுன்னு சொல்லி அம்மா எழுதுனதான் முன்தலே சொன்னதான கனவு கலைப்பா இருந்தேன்னு சொல்லி அம்மா. நான் ஸ்கூல்ல வந்தேன்னா அதான் டயர்டா இருந்தது, அதான் நம்ம எழுதி. சரி சரி, நீங்க இருந்தாலும் நீங்க வாசிக்கிறது சிறப்பாக இருந்தது அம்மா. தம்பிக்கும் வாழ்த்துக்கள். தம்பியும் அமிர்தகுட்டியும் தீயனா வரிசையில இன்னைக்கு பல சொற்களை கொண்டு வந்தீங்க. மிகவும் சிறப்பு உங்களுக்கு. அதுதான் 3 சிங்கம் வச்சிருக்கணும் பாத்தீங்களா? அப்ப என் வீட்டுல வீட்டுலயே 2 சிங்கம், ஆனா 3 சிங்கம் வச்சிருக்கணும்னு சொல்றேன். அக்கா விட்ட இருக்குது, அவர்கிட்ட இருக்கு, தம்பிகிட்ட இருக்கு. ஆனா அப்ப எங்கட விட்ட 3 என்ன விளங்கல. இங்க 3 இங்க 1 கிடக்குது. 2 சிங்கம் சொன்னீங்க. என்னட்ட ஒன்று இருக்குது, அக்காட்ட இருக்குது, தம்பிகிட்ட இருக்குன்னா நாங்க நினைப்போம் 3. அப்ப போய் தானே சொன்னீங்க. போய் சொல்ல இல்லையா? சொல்லணும். நீங்க அப்படி சொல்லல தம்பி. நீங்க சொல்லி இருக்கணும். அக்காட்ட ராணா இருக்குது, யானை. என்ன உங்களோட சிங்கத்துக்கு என்ன பெயர்? தம்பிட்ட சிங்கத்துக்கு என்ன பெயர்? அப்போ என்ன சிங்கத்துக்கு பேர்? மகாராஜா. சிங்கராஜா நாங்க இப்படி பேர் மாத்தி இருக்கோம், மகாராஜா. 2 பேர் கிடக்குது. என்ன பேர்? ஒன்று மகாராஜா, சிங்கராஜா. சிங்கராஜா மகாராஜா இல்ல காட்டு ராஜா. தம்பி நல்ல பேர் வச்சிருக்கீங்க. என்ன மகாராஜா, காட்டு ராஜா, சிங்கராஜா. வணக்கம் செல்வி அக்கா. நானும் இவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிடுகிறேன். அமிர்தன், அத்மிகா, தொடர்ற உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அழகாக செய்கிறீங்க. இன்னும் வடிவா மேல மேல சிறப்பா இன்னும் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்திக் கொள்கிறேன். தொடருங்கள். நல்ல வடிவா அமிர்தண்ட குரலை கேட்க ஆசையா இருக்குது. அமிர்தன் 10 வருஷத்தால இந்த யூடியூப் வீடியோக்களை பார்க்க அதிசயப்படுவேன். நான் இப்படி சொன்னேன் நானா சொல்லி 10 வருஷத்துக்கு பிறகு வச்சு பார்க்க தெரியும் அமிர்தன். 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். தரணிகாவும் செய்திருந்தவர் மற்றும் அமீசும் செய்திருந்தார்கள். அவர்களுக்கும் உங்கள் வாழ்த்துக்கள். நன்றி குஞ்சு, நன்றி. செல்வி அக்கா இலக்கிய நேரத்தை யூடியூப்ல பாருங்க. வாணியக்கா ஒருக்கா சொன்ன யூடியூப்ல ஒருக்கா பாக்கலாம்னு சொல்லி. யூடியூப் பாமோத்தின் யூடியூப் பக்கம் தான் நீங்க போய் பார்க்கணும். அது எப்படி போறது? போய் பார்க்கணும். பாமோத்தின் யூடியூப் சைட்டுக்கு போங்க. நீங்க எனக்கு தெரியலையே. அது நான் ஒரு நாளும் அப்படி போய் பார்க்க இல்லையே.
ஏனென்றால் இதுல விழாதன்னு சொல்லி இருந்தவா. நான் அப்படி என்றால் இரவுக்கு பார்த்து ஒருக்கா பார்த்துட்டு டைமை பார்த்துட்டு அதுக்குள்ள பாக்குறேன். அப்படி இல்லாவிட்டால் நாளைக்கு அவருடைய இதை போட பார்ப்போம். இந்த சைட்ல பாருங்க இருக்காண்டு, வலது பக்க சைட்ல யூடியூப் பாமோத்தின் யூடியூப் சைட் இருக்காண்டு பாருங்க. உங்க இதுலயே பாக்கலாம், இதுலயே பாருங்க செல்வியக்கா இருக்குது. நான் நேவிசக்கா உங்களது இலக்கிய நேரம் இது நீங்கள் சொல்லுங்க, நான் பாக்குறேன். சரியா, நான் தரவா இலக்கிய கேட்பேன். சரி, நான் தருகிறேனா? ஆமா, நீங்கள் உங்களது இலக்கிய நேரத்தை சொல்லுங்கள், நான் தேடி பாக்குறேன். நன்றி, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி அப்பு, நன்றி. மணிப்புடி செல்வி நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, நன்றி அம்மா, நன்றி. தொடர்ந்து இணைஞ்சு கொள்ளுங்கள். நன்றி அம்ஜு. நன்றி, நன்றி, நன்றி. நேவிசக்கா இலக்கிய நேரத்தோடு இனிய காலை வணக்கம். ஒரு இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும். எளியவர்களுக்கும் வாழ்த்துக்கள், அவர்களை ஊக்குவித்த பெரியவர்களுக்கும் நன்றி. சிறுவர்களே ஞாயிற்றுக்கிழமை வர்ற இல்ல, தொடர்ந்து வராம விட்டால் உங்களுக்குரிய கிடைக்கப்பெறும். நன்றி. அவை அதை கவனத்தில் எடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இணைய வேண்டும். சரி, அது பின் பேசுவோம். இப்போது தினக்கவிக்குள் இலக்கியம் இருக்கிறது செல்வியா. தினக்கவிக்குள் அது ஒன்று வந்திருக்கிறது. ஆனால் ஆனால் இவர் யாரு, ஜெயந்தங்கராஜாவது அவருடையது வந்திருக்கணும். மற்றவர் யார், ராணி சம்பந்தருடையது 14ஆம் தேதி என்று போட்டிருக்குது. அது அப்படியா? அப்படின்னா ஜெயந்தங்கராஜ் அவர்களை தினக்கவிக்குள் பாருங்க. ஆமாம், அவருடைய கணவரின் சகோதரி ஒருவர் 2 வருடங்களுக்கு பிறகு தம்பி யாரும் இறந்து சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். தெரியல, அதால நீங்கள் நேவிசக்கா உங்களது இலக்கியத்தை நீங்கள் தினக்கவிக்கல தேடினீங்கன்னா. ஆமா, நான் எடுக்கிறேன். நன்றி, நன்றி. உற்சாகமாய் தொடருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியா எண்ணிப்போடு பாம்பு உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தோடு சமகால இலக்கிய தொடர் 179 ஏமாற்றாதே ஏமாறாதே. ஏமாற்றாதே ஏமாறாதே. ஏமாற்றுவது தப்பு என்று ஏன் யாருக்குமே தெரிவதில்லை. தினசரி ஒரு முறை நாம் இந்த கேள்வியை சந்திக்கின்றோம். சந்திக்கும் இடம் கடை வீதி, உணவகம், வங்கி, அலுவலகம், வீடு என்று மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் கேள்வி மட்டும் அப்படியே தொக்கி நிற்கின்றது. ஏன் நாம் ஏமாறுகின்றோம்? ஏன் மற்றவர்களை ஏமாற்றுகின்றோம்? சில நாட்களில் இக்கேள்வி உடலில் ஒரு கிருமி புகுந்து விடுவதைப் போலவே மிக ஆழமான வேதனை கொள்ள செய்கின்றது. ஏமாற்றப்படுவது இன்று வாடிக்கையான நிகழ்வாகிவிட்டது. 1 ரூபாய் ஏமாற்றுவதில் துவங்கி இன்று 1 கோடி ஏமாற்றுவதற்கு உயர்ந்தது சாமர்த்தியம் என்று அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்றால், நேற்று வரை ஏமாற்றுவது குற்றம் என்று நம்பியது தவறா? ஏமாற்றத்தின் சரித்திரம் மிக நீண்டது. சக்கரவர்த்தியில் தொடங்கி சாமானியன் வரை யாவருக்கும் அதில் பங்கு இருக்கின்றது. ஏமாற்றுபவர்களுக்கு ஒரு முதலீடு சொற்கள் மட்டுமே, ஒரு சொல் மட்டுமே. நமது ஏமாற்றத்திற்கும் பிரதான காரணம் சொல்லை அப்படியே நம்பி மயங்கி விடுவதுதான். அரசியல் மற்றும் சமூக காரணங்களால் உருவாக்கப்படும் ஏமாற்றங்கள் குறித்து நாம் அதிகம் யோசிப்பது இல்லை. காரணம், அது செயல்பாட்டை வேண்டும் என்கின்றது. நாம் எப்போதும் செயல்பாடுகளை நோக்கி செல்வதே இல்லை. நமது பெரும்பகுதி கவலைகள் குவிவது தினசரி காரியங்களில் ஏமாற்றப்படுவது குறித்துத்தான். ஏமாற்றுபவன் ஏமாறுபவன் என்று 2 பேர் இருப்பதாக இதுவரையில் நாங்கள் நம்பிக்கொண்டும் நினைத்துக்கொண்டும் இருக்கின்றோம். இன்று அது பொய் என்று தோன்றுகின்றது. உண்மையில் ஏமாற்றுபவனும் ஏமாறுபவனும் ஒருவனே. சந்தர்ப்பமும் சாத்தியமும் மட்டுமே இதில் யார் ஏமாறுகின்றார், ஏமாற்றப்படுகின்றார் என்பதை தீர்மானிக்கின்றது. ஒவ்வொரு ஏமாற்றமும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகின்றது.
உண்டியலில் காசு போடுவதைப் போல அதை நமது மனது ஒவ்வொன்றாக போட்டு போட்டு நிரப்பிக் கொண்டு வருகின்றது. உண்டியல் நிரம்பி வலியத் தொடங்கியதும் இனி ஏன் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று நாமும் ஏமாற்றத் தொடங்கி விடுகின்றோம். அதனை தட்டி தட்டி ஒவ்வொரு காசுகளாக எடுத்துக் கொள்கின்றோம். நாங்கள் ஆகவே ஏமாற்றுதல் நாம் யாவரும் அறிந்த கலை. நம்மை யாரும் ஏமாற்றிக் கொள்வதில்லை. மன்னிப்போடு ஒரு கிரகத்தில் இருந்து தரையிறங்கி வந்து நம்மை யாரும் ஏமாற்றிக் கொள்வதில்லை. ஒவ்வொரு முறையும் ஏமாற்றப்படும் போதும் நமக்கு தோன்றுவது என்னை ஏமாற்றி விட்டானே என்பதுதான். என்னை என்ற வார்த்தையின் வழியாகத்தான் நமது வயது அனுபவங்கள் மேலே எழுந்து வருகின்றன. அதுவரை நாம் அதை பற்றி எல்லாம் யோசித்து பார்ப்பதே இல்லை. ஏமாற்றப்பட்டவுடன் நமக்கு நமது அறிவு திறன் மீது சந்தேகம் பெருகுகின்றது. இதைத் தொடர்ந்து நம்மை ஏமாற்றியவனையும் நாம் ஏமாற்றப்பட்ட விதத்தையும் துல்லியமாக ஒரு குறிப்பை மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுகின்றோம். அதன்பின் நாம் ஏமாந்திருக்கின்றோம் என்று அடிக்கடி நம்மையே கேட்டுக்கொள்ளுகின்றோம். இந்த கேள்வி ஒரு பொருளை போல், ஒரு கொடுவாளை போல நம் தலைக்கு மேலாக தொங்கிக் கொண்டே இருக்கின்றது. வஞ்சகங்களும் தந்திரங்களும் நாகரிகம் என்றும் நவீனங்கள் என்றும் நம்மை சுற்றி கொண்டிருக்கும் பாவ அழுக்கை நீக்கி நாம் எந்த சேற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டோம் என்பதை மறவாத இதயத்துடன் வாழ நாங்கள் அவதானமாக இருப்போம் என்று அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. மிக சிறப்பு. ஏமாற்றுறது இருக்கும் வரையும், ஏமாறுபவர்கள் இருக்கும் வரையும் ஏமாற்றுபவர்கள் அதிகமாகத்தான் இருப்பார்கள். ஏமாறுபவர்கள் இருக்க மட்டும் ஏமாற்றுபவர்கள் வளர்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். அதுதான், அவர்களும் வளர்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஏமாறுவது நமக்குள்ள இருந்துதான் வருகிறான். நான் ஒருவன் தான் என்னை ஏமாற்றிக் கொள்வேன். நான் ஏமாறுவதும் என்னை ஏமாற்றிக் கொள்வது நாமத்தான் இருக்கணும். சில வேளைகளில் எங்களை நாங்க ஏமாற்றிக் கொள்கிறோம். நாங்க செய்தது சரிதான், இது நான் தவறு இல்லை, நான் செய்தது தவறாண்டு எங்களையே நாங்க ஏமாற்றிக் கொள்கிறோம். அதனால பல விஷயங்கள்ல ஏமாந்து போவதும் உண்டு. நன்றியோடு. மற்றது அதிபர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் ஜெயன் தங்கராஜ் அவர்களுடைய கடந்த வாரத்தான் 21ஆம் தேதி இலக்கியம் தான் இருக்கிறது, அனுப்பவில்லை போல் இருக்கிறது. அவர் எனக்கு அவிக்கில் இல்லை. மற்றும் டீச்சர் இணைஞ்சால் யாரும் கேட்டு, டீச்சர் 10 நிமிஷம் சிவதர்ஷினி இவர் இணைஞ்சிருக்கிறாராக்கும். யாரு கோசலா ஞானம் இணைஞ்சிருக்கிற டீச்சரும் முதல் இணைஞ்சிருந்த. சிவதர்ஷினி, நீங்கள் வந்துட்டீர்கள் என்று சொன்னால் எனக்கு ஒரு மெசேஜ் தாங்கோ, அல்லது நீங்கள் நேரடியா வந்தாலும் நான் உங்களுக்கு உங்களது நிகழ்ச்சியை தந்துவிட்டு நான் இப்பொழுது நாங்கள் மற்றவர்கள் இலக்கிய நேரம், அது நேவிசக்காவின் இலக்கிய நேரம் கேட்டுக்கொண்டிருந்தால் தட்டி கொடுக்க விரும்பினால் ஓடி வந்து தட்டி கொடுங்கள். அப்படி இல்லை என்றால் சிவதர்ஷினி இணையும் வரையும் நாங்கள் ஏதாவது ஒரு இதை செய்வோம். ஓகே, வணக்கம் சாந்தி. நானும் நேவிஸ் அவர்களுடைய இலக்கிய நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஏமாற்றங்கள் பற்றி தந்திருக்கிறேன். இந்த ஏமாற்றங்கள் தான் இப்போது உலகில் மலிந்து கொண்டு போகின்றது. அதை வடிவாக தந்திருந்தாங்க நேவிஸ் அவர்கள். நிறைய பக்கங்களால் ஏமாற்றப்படுகிறார்கள். நேற்றும் ஒரு செய்தி பார்த்தேன், ஒரு ஆள் பதிஞ்சிருந்தார், இவர் மிஸ்டர் வீன் அவர்கள் இறந்து விட்டதாக நல்ல ஒரு மிஸ்டர் வீன் இந்த படங்கள் எல்லாம் போட்டு வடிவா அவற்றை வீடியோ ஒன்று எல்லாம் ஆட்டியோ செத்த நடந்த இறப்பு கிரிய இந்த படங்கள் எல்லாம் போட்டு இணைச்சு எழுதி அனுப்பி இந்த பேஸ்புக்ல விட்டுருக்கீங்க. அப்ப அது அத கண்ணபேர் அதை பார்த்து அதை கண்ணபேர் ஷேர் பண்ணி இருக்கீங்க. அவ்வளவு ஏமாந்திருக்கிறேன் தானே என்று சொல்லி இப்படி இந்த ஏஐ மூலம் இப்ப நிறைய பேர் ஏமாற்றி கொண்டிருக்கிறேன். நடக்கிற அந்த சில படம் பார்த்தேன், அந்த மலையொன்று விழுது, ரோட்டில் ஒரு கார் போய் கொண்டிருக்கு, அதை மயில் தடுத்து நிறுத்துறதா ஒரு ஏஐ வந்து கொண்டிருக்க பார்த்து நீங்கள் என்றால் அது உண்மை. அந்த செய்தி நானும் பார்த்திருந்தேன். அதெல்லாம் உண்மை. ஆமா, அதெல்லாம் ஏஐ வேலை, ஏஐ வேலை. அதெல்லாம் மக்கள் ஷேர் பண்ணி அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம ஒரு நல்ல அருமை என்று சொல்லி எல்லாம் கீழே எழுதினோம்.
அதுவும் ஒரு ஏமாற்ற வேலையாக போய் கொண்டிருக்குது என்று சொல்லிக் கொள்கிறேன். இப்படி பல விதங்களில் பல மாதிரியாக ஏமாற்ற வேலையில் இருக்கிறார்கள். நாங்கள் ஏமாறுபவர்கள், அதை பார்ப்பவர்கள் தான் நாங்கள் கவனத்துல இருக்கணும், கவனமா இருக்க வேண்டிய உலகத்துல நாங்கள் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்றேன். நன்றி நேவிஸ் பிலிப் அவர்கள், காலத்துக்கு ஏற்ற ஒரு தலைப்போட வந்திருக்கிறீங்க. நன்றி, வாழ்த்துக்கள், தொடருங்கள். நன்றி 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 நன்றி. இப்பொழுது டீச்சர் அவையின் நிகழ்ச்சிக்கு இணையும் வரையும் நாங்கள் ஒரு 2 நிமிடம் உரையாடல் தமிழில் உரையாடுவோம். வணக்கம். கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் நீங்களும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். வணக்கம் டீச்சர். வணக்கம்மா. வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அது ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அது ஒன்று. இன்னொன்று, பெரிய பெரிய தலைவர்கள் என்று அவங்க அது கொஞ்சம் படுக்கையிலே படுத்திருப்பார்கள், அவ்வளவுதான். அதற்குள்ளாகவே அடுத்த நாள் பாடை கட்டி விடுவார்கள். அவங்க வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே பாடை கட்டி விடுவார்கள். இது மாதிரி நிறைய இடங்கள் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதே போலவே இந்த விபத்துக்கு உள்ளதெல்லாம், எங்கிருந்தோ விபத்து, எங்கேயோ நடக்கின்ற விபத்து எல்லாம் இவர்களாகவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இதுதான் பிரச்சனை. நடக்காத ஒன்றையெல்லாம் நடந்ததாக காட்டுகிறது. அதான் குளோனிங் மாதிரி தான், ஒருத்தர் 2ஆ மாத்திக்குவோம், அவ்வளவுதான். அது போலதான் இருக்கு. இன்னொன்று, சிறு குழந்தைகளை எல்லாம் ஏற்றிக்கொண்டு ஒரு பேருந்து உண்மையாகவே நடந்த ஒன்றுதான். ஆனால் அதிலே பாதி அளவிற்கு உண்மைத்தன்மை இல்லை, பாதி அளவிற்கு இருக்கு. ஓமன் நாட்டிலிருந்து, ஓமன் நாட்டிலே தான் என்னுடைய அண்ணன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய குழந்தைகள் இப்போது கல்லூரிகளுக்கு சென்று விட்டார்கள். அவர்கள் படித்த பொழுது, 7ஆவதோ என்னவோ படித்த பொழுது, ஏதோ சுற்றுலாவிற்கு செல்வதற்காக, ஏதோ ஒரு இடத்திற்கு செல்வதற்காக பள்ளியில் இருந்து கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள் குழந்தைகளை எல்லாம். ஏறத்தாழ குழந்தைகள் ஒரு 46 சின்ன சின்ன குழந்தைகள், அவர்களுடைய ஆசிரியர்கள். இப்படி அந்த போகின்ற அந்த பேருந்து கலர், பேருந்தோட எண் எல்லாம் சரியாகத்தான் இருக்கு. ஆனா அது எங்கிருந்து விழுந்ததாக காட்டுகிறார்கள் என்றால், ஒரு பெரிய பாறையில் இருந்து விழுந்ததாக காட்டுகிறார். அத்தனை பெற்றோர்களும் பதறி அடித்து கொண்டு எங்கு செல்வார்கள்? அந்த விபத்து நடந்த இடத்திற்கா செல்ல முடியும்? எந்த இடம் என்றே தெரியாத ஒரு விபத்து நடந்த இடத்திற்கா செல்ல முடியும் பெற்றோர்கள்? நேரடியாக பள்ளியைத்தான் நாடுவார்கள். அப்படி பள்ளிக்கூடத்தை நாடும் பொழுது அவர்கள் சொல்கின்ற ஒரே ஒரு விடயம், எங்களுடைய பேருந்து அது அல்ல. அது அதாவது ஆக்சிடென்ட் ஆனது உண்மைதான், ஆனால் எங்களுடைய பேருந்து அல்ல என்று அப்படி சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அதுலயும் அந்த இடத்துல பாதி உண்மைத்தன்மை இருக்கு. என்னன்னா, பாதி போகும்போதே பஸ் பிரேக் டவுன் ஆகி இத்தனை குழந்தைகளையும் வேறு ஒரு பேருந்திலே ஏற்றி விட்டு இந்த பேருந்து மட்டும் விழுந்திருக்கின்றது. பாத்துக்கோங்க, இப்படி நடக்கிறது. ஆனா பேருந்து விழுந்ததை மட்டும் காட்டுகின்ற அந்த மீடியா, அந்த அதாவது பேருந்திலிருந்து குழந்தைகளை எல்லாம் மாற்றுவதை ஏன் காட்டவில்லை? அதுதான் எல்லாமே என்னன்னாமா, கண்ணை மூடிக்கொண்டாலே குருட ஆகின மாதிரி தான் நினைச்சுப்பாங்க. கண் திறந்து பார்த்தாலோ மயக்கமாக இருக்கின்றார்களான்னு நினைப்பாங்க. ஒருவரும் கண் திறந்து பார்க்கும் பொழுதெல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கின்றார்கள் நினைக்கிறது கிடையாது. இதுதான் நடந்தது, இது நடந்த உண்மை. இதுல இதுல எந்த இடத்துல நம்ம சறுக்கி விழுகின்றோம்? அதுல ஒரு பெற்றோர் அப்படியே ஹார்ட் அட்டாக் தன்னுடைய குழந்தைக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று உடனடியாக அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்க இறந்து போய்விட்டார். இப்ப இதற்கான காரணம் என்ன? எந்த இடத்துல நம்ம சறுக்கி விழுகின்றோம்? அதாவது நேரத்தோடு நம்ம பயணிக்கப்படுவதை நாம உணர்றதே கிடையாது. அதுக்கு நான் என்ன சொல்றேன், எல்லோர் கையிலுமே ஒரு அலைபேசி இருக்கின்றது, கைபேசி இருக்கின்றது. இந்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்று பெற்றோர்களுக்கு
அதிலே செல்பவர்கள் உடனடி தகவல்களை தராதது யாருடைய தவறு? அப்படி தந்திருந்தால் அந்த பேருந்து வந்துட்டு நமக்கு ஏதோ பிரேக் டவுன் ஆகியிருக்கு, அடுத்த பேருந்திலே குழந்தைகளை எல்லாம் நாங்கள் ஏற்றிவிட்டோம், கவலை வேண்டாம், இந்த செய்தியை தந்திருந்தால் அந்த இறப்பினை நாம் இல்லாமல் செய்திருக்கலாம். உண்மைதான். அந்த தொடர்பு ஆசிரியர்களுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் இடையில இருந்திருக்க வேண்டும் நிச்சயமாக. அதுதான் அந்த கம்யூனிகேஷன் கேப் என்பது மாபெரும் விஷயமா இருக்கு. ஒரு காலத்துல கம்யூனிகேஷனே இல்லாத காலத்துல எங்கோ இப்ப எங்க பெரியப்பா காசியிலே இருந்த பொழுது அவர் இறந்திருக்கின்றார். அந்த காலத்துல எல்லாம் அந்த 15 பைசா கார்டு அதுலதானே தெரிவிப்பாங்க. இல்லை என்றால் அந்த போஸ்ட் கார்டுல தெரிவிப்பாங்க. இல்லை என்றால் அதாவது இறப்போ அல்லது பிறப்போ இருந்தால் மட்டும் என்ன செய்வாங்கன்னா தந்தி வழியாக டெலிகிராம் அதுதான் வரும். ஆனா அது கூட கொஞ்சம் லேட்டா தான் வரும். காசியிலிருந்து நம்ம திருச்சியை நோக்கி வரத்துக்குள்ள அவர் மேலேயே போயிட்டு அவர் பத்திரமா வந்துட்டு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லா ரிச்சுவல்ஸையும் பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்படி இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்திலே இருந்த ஒரு உண்மைத்தன்மை இன்று இல்லை. வீடியோவை எடுத்து போடுகிறவர்களே ஒரு விஷக்கிருமின்னு தான் சொல்ல வேண்டும். ஆமா, மனங்கள் அதுதான். அதாவது இந்த விஷக்கிருமிகள் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள இருப்பதை தாண்டி வன்முறையையும் வன்புணர்வையும் இல்லாதவற்றையெல்லாம் இருப்பதாக காட்டிக் கொண்டிருப்பதால் எத்தனை குடும்பங்கள் தன்னைத்தானே அழித்துக் கொள்கின்றார்கள்னு கணக்கு படிப்பாங்க. ரொம்ப கொடுமையா இருக்கு, ரொம்ப கொடுமையான விடயமா இருக்கு. இதில் அரசியலோடு வேற இணைந்துவாறு பலரும் செய்கின்றது எல்லாம் வந்துட்டு உண்மையா நல்ல ஒரு தலைப்பு கேட்டுக்கொண்டுதான் நான் இருந்தேன். இருந்தாலும் எனக்கு அமைதியாக இருக்க முடியவில்லை, உள்ளே வந்து விட்டோம். அதுதான். நிச்சயமாக மிகவும் அருமையாக விளக்கம் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நாங்கள் நாளைக்கு நேவிசக்கா நான் நாளைக்கு வீட்டில் தான் முழு நேரம் நிற்பேன். ஆனபடியா நாளைக்கு 2 நிமிடம் உரையாடல் அல்லது கலகலப்பு நேரம் அப்படி செய்வோம். சிவதர்சினியும் இணைஞ்சிருக்கிறார். சிவதர்சினி நீங்கள் இணைஞ்சால் கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்ல தண்ணி குடிங்க சூடா. நன்றி. எனக்கு டீச்சர் அலர்ஜிக்கு இருக்கிறது. அதுல மழை வெளியில தூர்ன உடனே தொண்டை அப்படி வந்து தும்மல்லா வந்து கொண்டே இருக்கும். அதே போலவே இந்த பூக்களின் மகரந்தமும் ஒத்துக்காது. அதாலதான் வாரதும் அந்த ஒவ்வாமை வந்து இழுக்கிற மாதிரி இருக்கிறது. டீச்சர் எப்படி நீங்கள் உங்களோட மகள் சுகமா இருக்கிறாரா? சுகமா இருக்கிறார். நேற்று ஒரு பெரிய சாதனை நிகழ்வு நிகழ்ந்தது. அந்த நிகழ்விலே அப்படியே முகம் காட்டினார். அம்மாவுக்காக நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். அப்படியே மெய் சிலிர்த்து விட்டது. ஆஹா அப்படின்னு எல்லோருமாக வாழ்த்துக்களை சொன்னார்கள். அவர்களும் பாப்பாவுமே எல்லோருக்குமாக வாழ்த்துக்களை சொன்னார். இதுதான் உறவு. எங்கிருந்தாலும் அது மகள் என்று இல்லை, எங்கிருந்தாலும் அந்த உறவு என்பது, அது பாலம் என்பது, இந்த பிணைப்பு என்பது யாராலும் தடுக்க முடியாத ஒன்று. அதான் உண்மை. இப்ப உங்களை பார்த்த உடனே யார் என்று தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு கருத்தினை முன்வைக்கின்றீர்கள், அது உலகத்திற்கு தேவையான கருத்து என்ற எண்ணத்தோடு முன்வைக்கின்றீர்கள் என்று சொன்னால், நான் மரபிலக்கணத்திற்கு மட்டும் வந்தால் போதும் என்று நினைக்காமல் என்னையும் அறியாமல் இதற்குள் இணைத்துக் கொள்கின்றீர்கள் அல்லவா? அதுதான் உலகம் சுருங்கியதோ இல்லையோ எனக்கு தெரியாது, நம்முடைய மனங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு விட்டது என்பதுதான் உண்மை. நிச்சயமாக உங்களுக்கு ஈஸ்வரன் அண்ணா இணைஞ்சி இருக்கிறார். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. நீண்ட காலத்துக்கு பிறகு
2024 வந்ததுக்கு இன்னைக்கு 2025 வந்திருக்கிறீங்க போல. வந்தாரு புதன்கிழமைக்கு முதலெல்லாம் வந்தாரு. 2க்கு பிறகு இப்ப எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கமும். எப்படி நலமா இருக்கிறீங்களா? ஓம் நலம் என்று சொன்னாலே நலம் வரும். ஓகே, நன்றி நன்றி அண்ணா. உசாராயிருங்கள். கூடாது. நேவிஸ் பிலிப் அம்மா அவர்கள் நல்ல ஒரு இலக்கியம் தந்தார். நன்றி. உந்தப்பட்டு என்ற முகத்தை காட்ட வந்தேன். ஆனால் மருந்துகளுக்குள் பழகிய அவர்களுக்கும் ஏன் பிரசித்தி வைத்தியர்களுக்கும் இந்த நுண்கிருமி, கண்ணால் பார்க்க முடியாத கிருமி எல்லாரையும் ஏமாற்றுகிறது தானே. நாங்கள் ஏமாற்றப்படாமலேயே ஏமாறுகிறோம் இயற்கையாக. ஏஐ இந்த ஒவ்வொரு விடயங்களும் வரும்பொழுது நாங்கள் அதனை அறிந்து கொள்வதற்கும் அதன் அறிவை நாங்கள் பெறுவதற்கு முயற்சித்தால் எங்களை நான் ஏமாற மாட்டேன் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை. அதிபர் நடாமோகன் சொல்லுவார், ஒவ்வொரு விஞ்ஞான முன்னேற்றங்களும் ஒவ்வொரு படிநிலைகளையும் நாங்களும் ஏறி போக வேண்டும். அப்போதுதான் அந்த படிநிலை எப்படி என்றதை அறிவோம். எனவே நாங்களும் ஏஐ பற்றி ஓரளவாவது பொது அறிவை அறிந்து கொண்டால் அதற்குள் நாங்கள் ஏமாறாமல் நீந்தி கொண்டிருப்போம். அது சந்தோஷத்தை மட்டும்தான் பூரணமாக தருகின்றது, செய்திகளை பூரணமாக தருவதில்லை என்ற நம்பிக்கையில் ஏமாறாமல் அதை பார்க்க வேண்டும். அதுதான் முக்கியம். எனவே நான் உங்கள் நேரத்தை நான் நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. கேட்டுக்கொண்டு இருந்துட்டு தட்டி கொடுத்த உங்களுக்கு மிக சிறப்பான நன்றிகள். நன்றி நன்றி. உங்களுக்கும் உங்களுக்கும் நன்றி. நன்றி. ஆசிரியருக்கும் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி அண்ணா. நன்றி சகோதரர். நன்றி. வணக்கம். வணக்கம் தங்கை. இனி உற்சாகமான வணக்கம் அனைவருக்கும். நல்ல கலகலப்பா நல்ல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறது. உற்சாகம் கரை புரண்டு ஓடுகிறது. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். எல்லோருடைய கூட்டணிவு. பின்னாடி இருக்கிற அந்த கிரீனிஷான இதுக்கும் முன்னாடி பூத்த பூ மாதிரியே இருக்கிறீங்க. சரி, நல்ல நல்ல உற்சாகமான வணக்கம் டீச்சர். உற்சாகமான வணக்கம் மாணவர்களே. உற்சாகமான வணக்கம் நேவிசக்காவுக்கும். நேவிசக்கா தொடர்ந்து இணைந்து கொள்வார். நான் 12 வரையும் கேட்டுக்கொண்டிருப்பேன் சிவதர்ஷினி. நீங்கள் நிகழ்ச்சியை முடித்து மீண்டும் நாளைய தினம் அன்பு உறவுகளுடன் நான் சந்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே. வணக்கம் டீச்சர். வணக்கம். உங்கள் நிகழ்வை நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். இதுவரையும் என்னுடன் தொடர்புடன் இருந்த நேவிசக்கா, உங்களுக்கு மிக சிறப்பான நன்றிகளும் பாராட்டுகளும் அக்கா. மிக்க மிக்க நன்றி சிவதர்ஷினி. நன்றி. தொடருங்கள். நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நாளை சந்திப்போம் உங்களோடு மீண்டும். நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தர்ஷினி அவர்களே, உங்களுடைய கேட்டுக்கொண்டிருப்பேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நன்றி நன்றி நன்றி. ஆரம்பிப்போம். எல்லோருக்குமே நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள்.